வாங்க மைதா பிஸ்கட் வந்து சாஃப்டாகவும் மொறுமொறுனும் 2 விதமாகவும் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் சீனி எடுத்துக்கலாம். 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு வந்துக்கலாம். மைதா மாவோட இதை கலந்ததுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். அதுதான் வந்து மாவு வந்து சாஃப்ட் ஆக்கும். 1/2 டம்ளர் பால் எடுத்து அதில் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சுக்கலாம். பால் இல்லாமல் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிணைஞ்சுக்கோங்க. பாருங்க, நமக்கு இதுவே வந்து மீதி பால் இருக்கு. மாவு 1 மணி நேரம் ஊற விட்டு மாவை வந்து 2 பகுதியை வந்து பிரிச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பகுதியில வந்து மைதா மாவு வந்து பரப்பி விட்டு சப்பாத்தி கல்ல வந்து விரிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து தடிமனா வந்து விரிச்சுக்கோங்க. இப்போ சதுர வடிவம் வர்ற மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா தனித்தனியா எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய்க்காயும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிஸ்கட்டை வந்து சேர்த்துக்கலாம். பொரிக்கும் போது பிரவுன் கலர் வர விட்டு பொரிச்சிங்க அப்படின்னா பிஸ்கட் வந்து மொறுமொறுன்னு இருக்கும். இதே இது லைட் பிரவுன் கலர் வரவும் பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வெளியே மொறுமொறுன்னு உள்ளக்க சாஃப்டா பேக்கரி ஸ்டைல்ல இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.